மத்திய அரசு பொதுமக்களின் தலையில் அடுத்த இடியை இறக்கியிருக்கிறது. விலைவாசி உயர்வுங்கிற விஷப்பரீட்சை இப்போ விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு ஒரே நாள்ல 3 பெரிய அதிர்ச்சிகள் சாமானிய மக்கள் தலையில பேரிடியா விழுந்திருக்கு. இந்த 3 விதமான விலை உயர்வு நிச்சயம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிலைகுலைய வைக்கும். முதல் ஷாக், பிரீமியம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2.30 ரூபாய் காசு வரைக்கும் எகிரியிருக்கு. இன்னையிலிருந்து டெல்லியில 1 லிட்டர் பிரீமியம் பெட்ரோல் 180 ரூபாய் காசுக்கு விக்குது. சாதாரண பெட்ரோல் விலை இப்போதைக்கு ஏறலனாலும் கச்சா எண்ணெய் விலை $110 தாண்டினதால எந்த நேரமும் விலை உயரலாம்ங்கிறதுக்கு இது ஒரு அபாய எச்சரிக்கை. இரண்டாவது ஷாக், இண்டஸ்ட்ரியல் டீசல் விலை ஒரே அடியா 22 ரூபாய் அதிகரிச்சிருக்கு. இது சாதாரண வண்டிகளுக்கு இல்லைனாலும் தொழிற்சாலைகளோட உற்பத்தி செலவை இது பல மடங்கு உயர்த்தும். ஒரு ஃபேக்டரிக்கு நஷ்டம் வந்தா அதை அவங்க யார்கிட்ட இருந்து வசூல் பண்ணுவாங்க? கடைசியில உங்ககிட்ட தான். அப்போ ஃபேக்டரியில இருந்து வர்ற சோப்புல இருந்து ஊசி வரைக்கும் எல்லா பொருட்களோட விலையும் கட்டாயம் உயரும். இது உங்க பாக்கெட்டை காலி பண்ற மறைமுக தாக்குதல். மூணாவது ஷாக், ஜொமேட்டோ. அவங்களோட பிளாட்ஃபார்ம் கட்டணத்தை இன்னைக்கு 14.90 ரூபாய் காசா உயர்த்தியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, 2023ல வெறும் 2 ரூபாயா இருந்த இந்த கட்டணம் இப்போ 7 மடங்கு அதிகரிச்சிருக்கு. இதனால ஜொமேட்டோவுக்கு மட்டும் ஒரு நாளைக்கு 8,40,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா லாபம் கொட்டும். ஆனா பாவம் பொதுமக்கள். ஏற்கனவே சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்தாச்சு. இப்போ பெட்ரோல், டீசல், சாப்பாடுன்னு ஒவ்வொன்றா ஏறிட்டே போகுது. இது எல்லாமே மிடில் ஈஸ்ட் போர் மற்றும் உலகளாவிய எரிசக்தி தட்டுப்பாடுனால வர்ற ஒரு சங்கிலி தொடர் விளைவுதான். ஆனா இதோட மொத்த பாரமும் இப்போ இந்திய மக்கள் தலைமையில தான் விடியுது.